நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு. ஆக்டிங் வந்து சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா இருந்துச்சு. இல்ல ரிவெஞ்ச் இருக்கதான் செய்யுது. பட் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் எங்கேயுமே லேக் ஆகாம யாருக்கும் வந்து ஐயோ இதாண்டா படம் இதாண்டா ரிவெஞ்ச் இப்படின்ற மாதிரி கொண்டு போகாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சொல்லவே தேவையில்ல ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு. பிளாஸ்ட் பண்ணிட்டாப்ல. எப்படி சொல்றது, 60 வயசு கிட்டத்தட்ட ஆனா மாதிரியே தெரியல, செம்மையா இருந்துச்சு. மற்ற ஹீரோஸ் கம்பேர் பண்ணும்போது இவருக்கு ஏஜுக்கு ஏற்ற ஆக்டிங்ன்ற தாண்டி பயங்கரமா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. செம்ம. படத்துல ஃபைட் சீன் ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா வேற லெவல் நடிப்பு, பார்க்கலாம். நடிப்பு அரக்கன் தான் உண்மையாவே. படத்துல பாட்டு வேற லெவல், பார்க்கலாம். இன்னும் பார்ப்போம். ஸ்கிரீன் பிளே ஒண்ணுமே இல்ல, ஆனா வந்து சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. யூசுவல் கேங்ஸ்டர் மூவியா, ரிவெஞ்ச் ஸ்டோரியா, லவ் ஸ்டோரியா என்ன சொல்ல வர? யூசுவல் கேங்ஸ்டர் மூவி தான், ஆனா கொஞ்சம் ஆத்தென்டிக்கா எடுத்திருந்தாங்க. ஒரு நைட்ல நடக்கிற ஸ்டோரி. முன்னாடி பின்னாடி போகும். சியான், துஷாரா, எஸ்.ஜே. சூர்யா எல்லாருமே. இது சூரஜ் வெஞ்சரமுடு அவரும் சூப்பரா கொண்டு வந்தாரு. எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம் படம் பாக்குறேன். இப்படி வந்து சாங்ஸ், ஃபைட் மத்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு. துஷாரா ஆக்டிங் துஷாராலாம் சொல்லவே முடியாது, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இதுல லாஸ்டா அந்த ஃபைட்டிங் சீன் முடிஞ்சோடனே மதுரை வீரன் தானே, அது வந்து நல்லா இருந்துச்சு. கண்டினியூஷன் எதுவுமே கிடையாது, ஆனா கியூரியாசிட்டி தான். இதே பார்ட் 2ன்றாங்க. பார்ட் 1 வந்ததால பார்ட் 2ன்னு சொல்லுவாங்க. அது நிறைய லூசன்ஸ் இருக்கு. இந்த திலீப் கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கு, அதெல்லாம் வந்தாதான் தெரியும் என்னன்ட்டு. படம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஸ்கிரீன் பிளே செமையா இருக்கு, டைரக்ஷனும் நல்லா இருக்கு, செமையா இருந்தது. விக்ரம் சாருக்கு செம கம்பேக், ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு அண்ணா, செமையா இருந்துச்சு. யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு எப்பயுமே சியான் ரெகுலரா பார்த்த ஸ்டோரி தான், பட் கொஞ்சம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு விக்ரமோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது. அவரோட ஆக்டிங் சென்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கும், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. ஈக்குவலா நடிச்சிருக்காரா? ஈக்குவலா இல்ல, எப்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே இருந்துச்சு. இன்னும் ரெகுலரா நம்ம பார்த்த ஸ்டோரி தான், அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போற மாதிரி இருந்துச்சு. கன்வேன்றதை தாண்டி லைக் வந்து ஃபேமிலிக்காக ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்றது தான் ப்ரோ. இது ஒரு ஃபேமிலிக்கோசம் ஒரு மேன் வந்து என்ன பண்ணுவான்றத இறங்கி செய்யலாம் அப்படின்றது. இல்ல அவங்களதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. தசரா மேடம் சூப்பரா இருந்துச்சு, மற்றபடி பக்கா தான். இல்ல நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அந்த லாஸ்ட் அந்த ஃபைட்டிங் சீன் சூப்பரா இருந்துச்சு. விக்ரம் சார் ஆக்டிங் எப்படி? அது சொல்லவே தேவையில்ல, சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ஒரே நைட்ல நடக்கிற ஸ்டோரி தான். துஷாரா விஜய் எனக்கு பிடிச்சது. அவங்களும் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சாங்ஸ், ஃபைட் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் ஃபைட் எல்லாமே நல்லா இருக்கு. பர்టిక్యులரா உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது இந்த படத்துல, இதுக்காக வந்தேன்னா என்ன சொல்லுவீங்க? விக்ரம்காக வந்தேன். ஸோ விக்ரம் படம்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும்ல கான்செப்ட், அந்த டைப்ல வந்தேன். ஓகே, பார்க்கலாம். ஏஜ்லயும் அந்த மாதிரி இந்த ஏஜ்லயும் அவரோட பிரசன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. என்ன மெசேஜ்னு சொல்ல வராங்க படம்? மெசேஜ்லாம் அப்படி கிடையாது, இது ஒரு நல்ல ஆக்ஷன் படம். லாஸ்ட் அந்த மதுரை வீரன் தானே, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு நைட்ல நடக்கிற ஸ்டோரி மாதிரி கொண்டு போறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? இந்த கைதி மாதிரி இது மாதிரி இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது பார்க்க. ஆக்டிங் வைஸ் யார் பெட்டரா பண்ணிருக்காங்க? ஹீரோ தான். ஹீரோ தான். எஸ்.ஜே. சூர்யா மாஸ் நல்லா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு படத்துல பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவீங்க? அதான் அந்த லாஸ்ட் சீன் வருவார்ல, அதுதான் பிளாஸ் பண்ணுவார்ல. படத்துல ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா, டைரக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட், சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.